அஸ்ஸலாமு அலைக்கும் அக்கா. 100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 9. காலையில எந்திரிச்ச உடனே பல்ல தேய்ச்சிட்டு கருப்பனுக்கு சாப்பாடு போட்டுட்டு நேரா கதாநாயகனாக கிளம்பிட்டேன். கதாநாயகனும் இல்ல, குலுக்கல் போட பழமும் இல்ல. அன்பார்ச்சுனேட்லி கதாநாயகனை சம்பவம் பண்ண கடை இல்ல. அதனால பழத்தை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து குலுக்கலை போட்டு குடிச்சாச்சு. கதாநாயகி இப்ப நம்ம கிட்ட இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நேரா நம்ம பீஃப் மாப்பிள்ளைய அங்க போயிருவோம். நம்ம பீஃப் மாப்பிள்ளைய பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அவன ஒரு பொட்டலை வாங்கிட்டு அவனை சம்பவம் பண்றதுக்கு தேவையான உள்ளி தக்காளி எல்லாம் போய் காய்கறி கடையில வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பொதிய பிரிச்சு மாப்பிளைய தட்டி நல்லா அலசி கழுவி உள்ளி தக்காளி எல்லாம் வெட்டி அவனை உள்ள போட்டு மசாலாவை போட்டு ஒரு குழப்பி அடிச்சுட்டு குக்கர்ல வச்சு ஒரு விசில் வந்தவன வாசனையோ வாசனை, அருமையான வாசனை. நம்ம ஓஜி மக்காஸுக்கு தெரியும் இந்த பீஃப்ங்கிறது எவ்வளோ ஒரு அருமையான சம்பவம்ன்ட்டு. இன்னைக்கு பீஃப் மக்களே ரெசிபி பின் பண்ணி வச்சிருக்கேன், பார்த்து செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. மாப்பிளைய பார்த்தோன்னா வாயிலிருந்து விட்டு விட்டு விட்டுன்னு வார்த்தையெல்லாம் தெரிக்குதப்பா. அப்படியே குக்கரை திறந்து நல்ல ஒரு கிண்டி அதை தட்டையில எடுத்து போட்டு வாயில எடுத்து வச்சா, இதாண்டா பீஃப், நீ தாண்டா செஃப். இன்னைக்கு ஜிம்முக்கு எப்படி போனேன் தெரியுமா? ராஜ பரம்பரை எப்படி நடந்து போவாங்களோ அப்படிதான் நடந்து போனேன். ஜிம்ல உள்ளவங்க எல்லாம் இங்க பாருங்க, ஒத்த வேலை வேட்ட தூக்கம், பயங்கரமான ஆளா இருப்பான் போலீங்க, பக்கத்துல போகாதீங்க, அடிச்சிட போறான், இப்படி முணுமுணுன்னு பேசிட்டு இருக்காங்க. என் காதுல வந்து எல்லாம் விழுது. உங்களுக்கு இந்த மாதிரி ஆகணுமா? நம்ம மாப்பிளை பீஃபை தின்னுங்கோ, தெம்பா இருங்க. வரட்டா? ஒழுக்கம் முக்கிய மக்களே.